தாயின் கேர் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற பதிவு என்னன்னு சொன்னால், இந்த சோலார் மோட்டார் சம்பந்தமான விவசாயிகளுக்கான ஒரு தெளிவூட்டல், சிறிய ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த தெளிவூட்டல். இந்த வகையில் நான் விவசாயிகள் வளமையாக ஏசி மோட்டார் வண்டிகளில் வந்து அவுட்லெட்டின் சைஸ் என்ன, அது கோஸ் பவர் என்னன்னு சொல்லித்தான் பார்ப்பீங்க. இப்போ எப்படி பார்ப்பீங்கன்னு சொன்னால், இப்போ 2 இன்ச்சு அவுட் வந்து வரப்போகுது. 2 இன்ச்சு அவுட், அதுக்கு எத்தனை கோஸ் பவர், 1.5 இன்ச்சு கோஸ் பவரா அல்லது 1.5 கோஸ் பவரா அல்லது 2 கோஸ் பவரான்னு சொல்லி பார்த்து வேண்டியும். அப்போ இப்போ கடையில் போய் கேட்டோம்னா கடைக்கார சோட்டா அதை எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், 1.5க்கு 2 அண்டா 1.5 கோஸ் பவருக்கு 2 இன்ச்சு, 2க்கு 2 கோஸ் பவருக்கு 2 இன்ச்சு அவுட்லெட் அந்த மாதிரி சொல்லிடணும். அப்போ இதே தான் டிசி மோட்டர்லேயும் கடையில் போய் விவசாயத்தில் பேர் வேண்டி இருக்கணும். அதுங்களுக்கு வந்து தகவல் வந்தபடியாக தான் நாங்கள் இதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை வந்தது. விவசாயி போய் கேட்டிருக்கிறார், டிசி மோட்டரில் என்ன இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் 2 இன்ச்சு இருக்குதா, 2 இன்ச்சு என்ன 2 கோஸ் பவர் 2 இன்ச்சுன்னு சொல்லி விவசாயி ஒரு விலை கூட கொடுத்து அதை வேண்டிக்கணும் வந்திருக்கார். ஆனால் அது உண்மையாக வந்து அது 3/4 கோஸ் பவர்லேருந்து 1 கோஸ் பவருக்கு உள்ளேயான ஒரு மோட்டார். ஆனால் 2 இன்ச்சு அவுட்லெட்டோட வந்துருக்கு. இதுதான் இங்கே இருக்கிற வித்தியாசம். இப்போ டிசி மோட்டரில் வந்து ஒவ்வொரு தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த டிசி மோட்டார் வடிவமைக்கப்படுது. நீங்கள் 1/2 கோஸ் பவர் மோட்டர்லையும் 2 இன்ச்சு எடுக்கலாம், 1.5 இன்ச்சும் எடுக்கலாம். அது மாதிரி 3/4 கோஸ் பவர்லையும் 2 இன்ச்சு அவுட்லெட் வந்து எடுக்கலாம். அதே நேரம் 2 கோஸ் பவர்லையும் 2 இன்ச்சு அவுட்லெட் எடுக்கலாம். இப்போ விவசாயிகள் வந்து இதில் தெளிவாக இருங்க. அந்த மோட்டரின் கோஸ் பவருக்கும் வெளியில் வர அவுட்லெட்டுக்கும் வந்து நேரடியான சம்பந்தம் இல்லை. ஏசி மோட்டரில் அப்படி இருந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி டிசைனில் இருக்கு, உங்களுக்கு அது பழகப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கும் இதுக்கு நேரடியான எந்த சம்பந்தமும் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைக்கணும். அப்போ இங்கே டிசி மோட்டரில் என்ன செய்யணும், கோஸ் பவரை சின்ன வைக்கணும், அவுட்லெட்டை வந்து கூட அடிக்கணும் சொன்னால் அதுஇந்த ஃப்ளோ ரேட் கூட வரும். ஆனால் அதுஇந்த ப்ரெஷர் வந்து குறைவாக கோஸ் பவர் குறையும், உங்களுக்கு அந்த ப்ரெஷர் வந்து குறைவாக. ஆனால் ஃப்ளோ ரேட் வந்து அவ்வளோவுக்கு என்ன ஹைட் வந்து, அதாவது சிறிய ஒரு ஆழத்தில் இருந்து அந்த மோட்டர் சக் பண்ண போதுன்னா ஃப்ளோ ரேட் வந்து உங்களுக்கு கூட வரும். அப்போ அந்த தேவையின் நிமித்தம் அதை செய்கிற கம்பெனிஸ் வந்து அப்படி செய்கிறாங்க. ஆனால் இதை விற்கிற சந்தைப்படுத்துகிற வியாபாரிகள் தான் அதை விவசாயிகளுக்கு தெளிவுபடுத்தணும். ஆனால் அந்த தெளிவுபடுத்தல எல்லா வியாபாரிகளும் இல்லை, சில வியாபாரிகள் அது தவற வந்து விளைக்கிறாங்க. அதனால் விவசாயி நீங்கள் அதில் ஒரு தெளிவாக இருக்கு போட்டால் போய்ட்டு பாருங்கள். மோட்டரில் வந்து அந்த பிளேட் வந்து அடிச்சிருக்கணும். அந்த பிளேட்டில் என்ன இருக்குன்னு நார்மலாக டிசி மோட்டருக்கு கோஸ் பவர் அடிக்கிறது குறையும், வேட்ஸ் தான் அடிக்கலாம். அப்படி வேட்ஸ் அடிக்க 750 வேட்ஸ்ன்னு சொன்னால் அது ஒரு கோஸ் பவர். 1100 அதுக்கு கிட்ட 1200 சில மாடல் பார்த்தா 1.5 கோஸ் பவர். 1500 அல்லது 1600 சொன்னால் அது வந்து 2 கோஸ் பவர். இதுவே 400 வேட்ஸ் 2 அடிச்சிருந்தாங்கல்ல அண்டு சொன்னால் 1/2 கோஸ் பவர். ஒரு 600 வேட்ஸ் அல்லது 550 வேட்ஸ் 2 அடிச்சிருந்தாங்கன்னா 3/4 கோஸ் பவர். இது வேட்ஸுக்கும் கோஸ் பவருக்குமான கணக்கு. அந்த பிளேட்டில் அதை அடிச்சிருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதை பார்த்துட்டு வெளியில் வர அவுட்லெட்டின் சைஸை வந்து கணக்கெடுக்காதீங்க. அது அவுட்லெட் வந்து என்ன சைஸ் இருந்தாலும் கோஸ் பவர் வந்து மாறும். இங்கே நாங்கள் பாவிக்கிற மோட்டர் வந்து 1 கோஸ் பவருக்கு இருக்கிறது 2 இன்ச்சு அவுட்லெட்டோட வர்ற மோட்டர்.